பண்ணிக்கலாம். நானும் ஒரு வாலண்டியராக இந்த மாதம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம செய்ய இருக்கிறோம். கன்னியாகுமரியில் ஆரம்பித்து தூத்துக்குடி வரைக்கும் கிட்டத்தட்ட 175 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த பீச் ஸ்ட்ரெச்சை நம்முடைய வீத லீடர்ஸுடைய வாலண்டியர்ஸ் அடுத்த சில மாதம் முழுவதும் நம்ம கிளீன் பண்ண போகிறோம். முழுவதும் அதில் நான் இன்னைக்கு அந்த முழு நாள் கன்னியாகுமரி டு தூத்துக்குடி ஸ்ட்ரெச்சில் 5 இடத்துல ஊரி உட்பட 5 இடத்துல அன்னைக்கு வாலண்டியர்ஸோட நாமளும் அதை கிளீன் பண்ண போகிறோம். ஒரு இடத்துல ஒரு மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. ஃபிஷிங் நெட்ஸ் ஒரு இடத்துல பொல்யூஷன் இருக்குது, அதை நம்ம எடுக்கிறோம். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தசரா அந்த பகுதியில் சிறப்பாக கொண்டாடுறாங்க. அந்த தசரா மணிகள் அதெல்லாம் கரை ஒதுங்கி இருக்குது, அதெல்லாம் சுத்தம் பண்ணுறோம். ஸோ ஆகஸ்ட் 2 அங்கே, ஆகஸ்ட் 3 வைகை நதி மதுரையில் கள்ளழகர் இறங்கக்கூடிய வைகை நதியில் நமக்கெல்லாம் பெருமை கொடுக்கக்கூடிய வைகை நதியில் அங்கே இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸோட வைகை நதியை நம்ம கிளீன் பண்ணுறோம். ஒரு ஸ்ட்ரெச்சை கூட 78 சுதந்திர போராட்ட வீரர்களை ஞாபகப்படுத்தக்கூடிய அழுதில் 78 மரங்கள் நட்டு 78 வாலண்டியர்ஸ் அதுக்கு பொறுப்பேற்றுக்குவாங்க. அவங்க தான் அந்த மரத்தை வளர்த்தி கொண்டு வரணும். அதையும் நாம் மதுரையில் செய்ய இருக்கிறோம். அருமை சொந்தங்களே, ஆகஸ்ட் 16ஆம் தேதி சென்னையில் ஒரு பெரும் பேரணி நடக்கிறதுக்கு, மக்களுக்கு இது விழிப்புணர்வு பேரணிக்காக நாம் இதை செய்கிறோம். ஆகஸ்ட் 16 சின்ன கலைவாணர் ஐயா விவேக் அவர்கள் பேரில் அந்த பேரணி நடக்கும், அதுவும் நடக்கிறதுக்கு. அதே போல் சிவகங்கையில் நம்முடைய வாலண்டியர்ஸ் ஒரு பெரிய விஷயத்தை எடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக காணாமல் போன ஒரு நதி தென்னார், காரைக்குடியில் தென்னாறு நதியை அரசுகிட்ட பெட்டிஷன் பண்ணி அதை பர்மிஷன் வாங்கி தனியார் அமைப்புகளோடு நிறைய அமைப்புகளோடு இணைந்து அந்த தென்னாரை மீட்டெடுப்பதற்கான முயற்சி, கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் அந்த தென்னாறு, அதை மீட்டெடுப்பதற்கான முயற்சியில் நம்முடைய வாலண்டியர்ஸ் இறங்கியிருக்கிறாங்க. இது எல்லாமே பாராட்டக்கூடிய விஷயம். நம்முடைய தென் தமிழகத்தில் தூத்துக்குடி கன்னியாகுமரி பகுதியில் வாலண்டியர்ஸ் எல்லாம் இறங்கி இதுக்கு ஏகப்பட்ட ஹோம்ஒர்க் பண்ணி நம்முடைய ஃபிஷர்மேன் நண்பர்களோடு கிட்டத்தட்ட 11 லட்சத்துக்கு மேற்பட்ட ஃபிஷர்மேன் நண்பர்கள் நேரடியாக தமிழகத்தில் மீன் பிடிக்கிறாங்க. அவங்களெல்லாம் சந்தித்து அவங்ககிட்ட பேசி எப்படி இதை டிசைன் பண்ணணும்னு பண்ணியிருக்காங்க. அங்கே பீச் பாடு வைக்கிறாங்க. க்ளீன் பண்ணிட்டு நம்ம போகிறது மட்டும் இல்லை, பீச் பாடு இருக்கும், உள்ளே க்ளீன் பண்ணக்கூடிய சாமான் இருக்கும், அதை நம்ம வாலண்டியர்கிட்ட கீ லாக் இருக்கும், அதை எடுத்து அவங்க தொடர்ந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அதை இன்னைக்கு துவங்கி வைக்கிறோம். நதிகளை சுத்தம் பண்ணணும், பீச்சை க்ளீன் பண்ணணும், மரம் வைக்கணும். ஸோ தயவு செய்து என்னடா அண்ணன் பேசும்போதெல்லாம் வேலையாக சொல்கிறாரே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அண்ணன் உங்கள்கிட்ட பேசுகிறது மிக முக்கியமான நோக்கம். நாம் ஒரு மிக வித்தியாசமான இயக்கம், மக்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்காக களத்தில் இறங்கியிருக்கு. இது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, சென்ஸ் ஆஃப் பர்பஸை கொடுக்குது, ஒரு சென்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டியை கொடுக்குது, ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்கை கொடுக்குது. நாம் எல்லாம் எந்த பவரும் யாருக்கு கிடையாது. எல்லா வாலண்டியர் அப்படிங்கிற பேரில் வீத லீடர்ஸ் குடும்பமாக நம்ம கீழே இறங்கி எல்லோருத்தையும் ஒருங்கிணைக்கிறோம், பேசுகிறோம், அவங்ககிட்ட போய் இதை எடுத்து சொல்கிறோம், ஒரு டீமை உருவாக்குறோம். அதில் ஒரு லீடர்ஷிப் நமக்கு வருது. ஒரு சோஷியல் பிரச்சனையாக 1 மாதம் எடுக்கிறோம். 6 பிரச்சனைகள் அடுத்த 6 மாதத்துக்கு எடுத்திருக்கோம். இந்த மாதம் மிக மிக முக்கியமான சுற்றுச்சூழல் பிரச்சனை. நாம செய்யலினா யாரும் செய்ய மாட்டாங்க. அதனால் நாம் செய்வோம், ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்போம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த 31 நாட்களும் ஆகஸ்ட் மாதத்தில் பயன்படுத்துவோம். மிக பொறுமையாக கேட்டவங்க எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாறுவோம், மாற்றுவோம்.